ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. இந்த உலகம்ன்ற மாயையில் ஒவ்வொருத்தரும் தான் தான் ரொம்ப கஷ்டப்படுறவாளாகவும் துக்கம் உள்ளவாளாகவும் நினச்சிக்கிறா, தன்னையே அறிவாளியாக நினச்சிக்கிறான்றார் பெரியவா. துக்கம் நம்ம உடன்பிறப்பாக இருக்குது, நம்ம பூர்வ கர்மாவின் பயனாக இந்த துக்கங்களுக்கு நம்ம முன்னமையே விதை போட்டிருக்கோம். இதிலிருந்து தப்ப வழி இல்லை. ஆனால் கர்மத்தினால ஏற்படுற கஷ்டத்தை பொறுத்துண்டு சாந்தமாக இருக்க வழி இருக்குது. புதுசாக கர்ம மூட்டையை பெருக்கிக்காமல் எதிர்காலத்தில் கஷ்டத்தை அதிகமாக்கிக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல சொன்ன ஞானம் தான் வழியாக இருக்குது. சித்த பிரம்ம பிடிச்சி ஜடமாயிட்டோம்னாக்கா கஷ்டம் தெரியறதில்ல. பைத்தியத்தின் கஷ்டம் வேறொன்றி நிற்கிறதில்ல. ஆனால் சித்த பிரமையில் நித்திய ஆனந்தமும் இல்லை, தூக்கத்தில் துக்கமும் இல்லை. ஆனால் தூக்கத்தில் சுகமாக இருக்கோன்ற அறிவு நம்மளுக்கு இல்லை. ஞானி தான் எப்பயுமே சுகியாக இருக்கான். அவன் விழிப்பிலேயே சாஸ்வத சுகியாக இருக்கான். அவனுடைய தேகத்தில் சிரமங்கள் இருக்கிறதே கிடையாது. ஆனால் அவனுடைய மனசில் கிளேசமே இல்லாமல் இருக்க முடியாது. அவனால் வெளியிலேருந்து சிரமம் அவனை உள்ளே பாதிக்கிறதே இல்லை. கிணத்து ஜலத்துக்குள்ளே நீர் நிரம்பின குடத்தை இழுக்கும்போது கணம் தெரியறதில்லை. ஆனால் தண்ணி மட்டத்துக்கு மேலே குடம் வந்தோடனே கணக்க ஆரம்பிச்சுடுறது. எளிசில் புரட்ட முடியாத பெரிய மரங்கள் வெள்ளத்துக்கு ரொம்ப சாதாரணமாக அதால் புரட்ட முடியாது. அதே மாதிரி நம்ம துக்கங்களையெல்லாம் ஞானமான தண்ணியில் நம்ம அமுக்கிடணும். அப்போ தான் துக்க ஹேத்துவான விஷயங்களில் நம்மளால் முடிக்க முடியும். ஆனால் ஜலத்துக்குள்ளே இருக்கிற குடம் மாதிரி அப்போது துக்கம் பரமலேசாயிடும். நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிற அளவில். துக்கம்ன்றது தன்னை தொடாமல் இருக்க எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் யோகின்னு அழைக்கப்படுறான். பாவம், அதாவது அந்த மனசின் அசுத்தம் தான் பாவமாகுது, துக்கத்துக்கும் காரணமாகுது. மனசில் உள்ள அசுத்தங்கள்லாம் நீங்கிட்டாக்கா அது தானாகவே பரமாத்மா பக்கம் திரும்பிடும். ஒழுங்குனாலும் கட்டுப்பாட்டாலையும் தான் மனசினுடைய அசுத்தங்களை நீக்க முடியும். இந்த சரீர கூட்டிலிருந்து ஆத்மா பிரிஞ்சு போகிறதுக்கு முன்ன சரியான கல்வி மூலமோ அபியாசத்தின் மூலமோ கட்டுப்பட்டு ஒழுங்காக வாழ்ந்து அசுத்தங்களை போக்கின்று நொடணும். அப்படி செய்து நம்ம ஜெயிச்சோம்னாக்கா கடைசியில் தேக யோகமே பரமாத்மாவோட பிரியாமல் சேர்ந்துடுற யோகம் ஆகிடும். யோகிக்கு அடையாளம் என்ன? பரமாத்மாவை சேர்ந்துடுறது தான். அவருடைய மனசு வேறு எதையுமே சேர்த்துக்கொள்ள நினைக்காது. அந்த பரமாத்மாவை தவிர மனசு அதுக்கப்புறம் ஓடவே முடியாது. அப்படி ஓடாமல் ஆகிட்டாக்கா அதுக்கப்புறம் இப்போ இந்த மனசால் நம்ம உண்டாயிருக்கிற இத்தனை தொந்தரவுகளும் தொலைஞ்சு போயிடும். அந்த நிலையை பெறத்துக்கு எதை சேரணும்? மனசு எதுலேருந்து உற்பத்தி ஆச்சோ அந்த இடத்துல போய் சேரணும். மனசு அந்த மூலத்தில் சேர்ந்துட்டாக்கா அங்கே அப்படியே அது கரைஞ்சிடும். அப்புறம் ஓடாது. அதுவே சகல தொந்தரவுங்களுக்கும் விடுபட்ட நிலையாயிடும். நதி இருக்குது, அது மூலம் உண்டான இடம் என்ன? சமுத்திரம் இல்லையா? சமுத்திர ஜலம்தான் ஆவியாக போய் வேறொரு இடத்துல நதியின் ரூபமாக எடுத்துக்கிறது. அந்த ஆறு ஓடாத ஓட்டம் இல்லை. இப்படி ஓடி ஓடி கடைசியில் மூலமான தான் சமுத்திரத்திலே போய் சேர்ந்துடுறது. முடிவில் இவற்றில் தன்னிலையே சேர்த்துக்கிற சமுத்திரம் மாதிரி நம்ம மனசு எல்லா முடிவான சேர்க்கையில் யோகத்தில் தன்னோட கரைச்சிக்கிற ஒன்று இருக்குன்னாக்கா அது இருக்குது. சமாதி நிலையில் ஞானிகள் யோகிகள் தங்கள் மனசை கரைச்சுட்டு வெளிப்பிரஜை இல்லாமல் இருக்கும்போது இந்த வஸ்துக்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. சமாதி நிலைக்கு அப்புறம் ஒரு யோகி அந்த வஸ்துவை விட்டுட்ட மாதிரி நமக்கு தோணினா கூட உண்மையில் இது நீங்காத சேர்க்கை தான். உள்ளூர அவருக்கு அந்த சேர்க்கையின் அனுபவமே தான் இருந்துருக்குமே ஒழிய அதனால் அவர் வெளிப்பிரஜையோடு இருக்க மாதிரி நமக்கு தோன்றக்கூட கூட இதை அடையணும் அதை அடையணும்னு ஆசை அவருக்கு இருக்க போகிறது இல்லை. அந்த ஞானிக்கு ஏதாவது ஒன்று தனக்கு வேணும்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தனுக்கு தோண்டிட்டா கூட அவன் யோகி இல்லை, அவன் சுவாமியை சேரலை அப்படின்னு தான் அர்த்தமாகுது. யோகியின் அடையாளத்தை வேறு விதமாகவும் சொல்லலாம். அதாவது அவனுடைய சித்தம் பரமாத்மாவுக்கிட்டேயே நிலச்சிருக்கும். அதுக்கப்புறம் எந்த பெரிய துக்கம் வந்தால் கூட அது துளி கூட அவனை ஆட விடாது, அசையாது, அவனை அழவிடாது. இப்படி இல்லாமல் சித்தம் துளி சலிச்சுட்டா கூட அவன் பரமாத்மாவை அடையலை அப்படின்றது நம்மளால் ஊர்ஜிதமாக உணர முடியும். அது வேணும் இது வேணும்ன்ற ஆசை இல்லாமல் சதா ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் யோகி. அவனுக்கு ஸ்வபாவமே கருணை. யாரிடத்துலையும் கோபம் வெறுப்பு இல்லாமல் அவனால் வாழ முடியும். இன்னொருக்கு பிராணிக்கு தன்னால் இம்மியும் இம்சை வரக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும் அவன்கிட்ட என்றைக்கும் இருந்துருக்கும். இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர்.